எதிராக நாங்கள் நிற்போம், இந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்போம். அதான் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேச கட்சி. இதுக்கு கை தட்டினா ஒரு அர்த்தம் இருக்கு. தொகுதி உங்களை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம், கை தட்டுறீங்க, என்னது? ஆகையால எப்படி வன்னியர்கள் இருக்காங்கல்ல, வட மாவட்டத்தில் இருப்பாங்க வன்னியர்கள், அவங்கெல்லாம் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தாண்டா எங்க கட்சி, தாண்டா இவர் தாண்டா எங்க தலைவர். பறையர் சமூக மக்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. என் கட்சி தான், என் தலைவர் திருமாவளவன் தான். அப்படி சொல்றப்ப அதிமுகவும் திமுகவும் பயப்படுறான் பறையர் சமூகத்தை பார்த்து. வன்னியர்கள் எனக்கான தலைவர் டாக்டர் ராமதாசன் சொல்லும் போது அப்படியே பயப்படுறான். என்ன செய்யணும் உங்களுக்கு, என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படி கேட்கும் போது அப்ப பேசுறாங்க ராமதாசும் திருமாவளவனும், ஏய் பேராவூரணி தொகுதி நாங்க பெரும்பான்மையா இருக்க தொகுதி, அதை என்கிட்ட கொடு. இப்படி பட்டுக்கோட்டை தொகுதி நாங்க பெரும்பான்மையா இருக்க தொகுதி, எங்ககிட்ட கொடு. ஒரு 5 தொகுதி எடுத்துக்கங்க, கூட்டணிக்கு வாங்க. ரெட்டலை சின்னத்தில் போட்டிருக்கீங்களா, உதயசூரியனில் போட்டிருக்கீங்களா? நமக்கு விருப்பம் இருந்தால் ரெட்டலை இல்லைன்னா உதயசூரியன், அப்படி இல்லைன்னா தனியாக நான் ஒரு சின்னத்தில் நிற்கிறேன்டா. இதுதான் கூட்டணி. இந்த மாதிரியான கூட்டணிக்கு போதான் பறையர் சமூக மக்கள் இப்போ 2-3 எம்எல்ஏ 2 எம்பி இருக்காங்க. வன்னியர்களே 2-3 எம்எல்ஏ 2 எம்பி இருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் பயந்துக்கிட்டு கூட்டணியில் சேர்த்துறாங்க. ஆனால் நம்மளை பார்த்து பயப்படுறதில்ல. காரணம் என்ன? நம்ம தான் எடப்பாடியார் வராரு வாங்கன்னு ஒரு வண்டியை கட்சி கொடி காமிச்சு நிப்பாட்டினோம்னா நம்ம ஏறி போய் எடப்பாடியாருக்கு டாட்டா காம்ப. பெரிய அவர் நடிகர் மாதிரி. ஜெயலலிதாவை பார்த்து கையை காட்டினா ஒரு அர்த்தம் இருக்கு, எம்ஜிஆரை பார்த்து கையை காட்டினா ஒரு அர்த்தம் இருக்கு, மிகப்பெரிய நடிகர். இவரும் நடிகர் தான். சசிகலா கிட்ட எப்படி போய் வாங்கினாரு, மண்டி போட்டே போனார். அவரும் நடிகர் தான், நல்ல நடிகர். அதனால யார் நல்லவர்கள், யார் இந்த சமூகத்திற்கானவர்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு மாநாட்டுக்கு வரணும். எப்படி இருந்தாலும் 3 லட்சம் பேரை கூட்டிடுவான் செல்வகுமார். பிரம்மாண்டமா மாநாடு நடத்துவான். தமிழகத்தினுடைய மத்திய பகுதி அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜாம் ஆகும். 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஜாம் ஆகும், டிராஃபிக் ஜாம். அதெல்லாம் ஆக்கிடுவோம். அதில் நீங்கள் கலந்துக்கணும், அவ்வளோதான். இங்கே கிராமத்தின் சார்பில் ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு திருச்சிக்கு வந்து நம்ம சாதி சங்கங்கள்லாம் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? அப்போ தான் நம்மளை மதிப்பான். இல்லைன்னா போட்டு மிதிச்சுட்டு தான் இருக்கான். இப்போ தொகுதியை பிடுங்கிட்டான், அடுத்து சொத்தை பிடுங்குவான், அடுத்து வீட்டை பிடுங்குவான், அனாதை ஆக்கி நிப்பாட்டுவான். சத்தியமா இது நடக்கும். முதல்ல தொகுதியை பிடிங்கி பார்க்கிறான், ரோசப்படானான்னு. ரோசப்படல முத்திரையர், ஓகே. அடுத்து அவன் சொத்தை பிடுங்க, உள்ளாட்சி பிரதிநிதி அவருக்கான அதுல பூரா நான் வேற ஆள போடு. ஏன் ரோசம் இல்லாம இருக்கானா, ரோசத்தோட இருக்கானான்னு பார்க்கறான். அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. உங்களுக்கான தலைமை என்னைக்குமே இந்த ஊர்ல நாளைக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியா தமிழர் தேசம் கட்சியிலிருந்து வீரமுத்திரையர் சங்கத்திலிருந்து நீங்க எது செய்யறீங்களோ செய்யல, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆதரவா நிற்பான் நம்ம தம்பிங்க. நீங்க மாநாட்டுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஒரு பாதிப்பு இந்த கிராமத்துக்குன்னா துடிக்கும் நம்ம தம்பிகளுக்கு, உடனே நிற்பான். யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்பான் உங்களுக்காக. அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாம் மாநாட்டுக்கு வாங்க. வரவேற்பு தந்த அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.